ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஃபைனலி மான்ஸ்டர்ஸ் படத்துக்கான அப்டேட் கிடச்சிருச்சு. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய காட்ஜிலா எக்ஸ் காங் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து அடுத்து ஒரு புது ப்ராஜெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் அப்டேட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளாட் லீக்ஸும் கிடச்சிருக்கு வித் டைட்டிலோட. என்னெல்லாம் இந்த ஒரு படத்தை பற்றி சொல்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக கிடச்சிருக்கு அப்படின்றத ஓவராலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸ்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, தென் ரூமர்ஸ் என்னென்ன வந்துட்டு இருக்கு, எப்போ ரிலீஸ் டேட், இந்த படத்தை பற்றினா பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தாலே தெரியுது அது மோனார்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக அது வந்து ஒரு கேமரா மூவ் ஆகுது. அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு சிஸ்டம் வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் காட்டுது, சிடோனா அரிசோனா பக்கத்தில் அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனை காட்டி இந்த மாதிரி வார்னிங் அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. லைக் நியூ டைட்டன் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எமர்ஜென்சி டைட்டன் நாங்கள் பார்த்துறோம் அப்படின்ற அந்த ஒரு வார்னிங் கால் அந்த ஒரு சிஸ்டமில் அலர்ட் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தை காமிச்சதுக்கு அப்புறம் டைரக்டாக மான்ஸ்டர்ஸ் அப்கமிங் ஃபிலிமோட நியூ ப்ராஜெக்டோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர் நோவா. காட்ஜிலா வர்சஸ் காங், அது வந்து பார்த்தீங்கன்னா காட்ஜிலாக்கும் காங்குக்கான சண்டை. அதுக்கப்புறம் காட்ஜிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர், அது வந்து அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு புது எம்பையர் ஹாலோவர்த், அந்த நியூ எம்பையர் என்ன ஏது எல்லாத்தையும் நமக்கு வந்து ரிவீல் பண்ணப்படும். வித் அந்த ஒரு படத்துல காட்ஜிலா அண்ட் காங் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்திருப்பாங்க. இதை வந்து டைட்டில் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்தது. இங்க காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர்னோவா அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன விஷயம் இருக்க போது, எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு படம் போக போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி மேக் ஆகுதுல. எஸ், அது என்னன்றதை பார்ப்போம். அப்படியே இந்த ஒரு டேபிள்ல வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஜார் இருக்கு. அங்கல வந்து பாத்தீங்கன்னா கீப் காங் கேரிங் ஆன் அப்படின்ற மாதிரி டைட்டில். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியா காட்ஜிலாவோட ஒரு மினியேச்சர் வந்து இருக்கு. அந்த ஒரு மினியேச்சர் பக்கத்துல அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கறதுக்கு யாரோட ஃபேஸ்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டருக்கு வந்து சிங்க் ஆச்சு. அது யாருன்னா ஜுராசிக் பார்க் ஆக்டர் இருக்கார்ல, சாம் நீல். அவர் இந்த படத்துல ஒன் ஆஃப் த கேஸ்ட் மெம்பராக இருக்க போறான்ற ரூமர்ஸ் நியூஸ்லலாம் கிடைச்சிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட அந்த ஒரு லுக்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு இமேஜ் பார்க்கறதுக்கு. மேபி அவரோட டேபிளாக கூட இருக்கலாம். அடுத்து அப்படியே இங்க சிஸ்டம்க்கு வந்தீங்கன்னா இங்க வார்னிங் சிக்னல் இதெல்லாம் காட்டுதுல, அதுல டிஸ்பிளேல கீழே வந்து பாத்தீங்கன்னா 9th May 2025 காலையில 9 மணி. ஸோ கரெக்டா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ லான்ச் பண்ண டைம் அதை வந்து போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலி காட்ஜிலா எக்ஸ் காங் சூப்பர்னோவா அப்படின்றத டைட்டில் போட்டு ஷூட்டிங் ஆன் ப்ராசஸ் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. எஸ், செம்மையான ஒரு விஷயம். அடுத்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷம் லைக் 2027 மார்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அடுத்த வருஷத்தோட மிடில் இருந்து இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். கரெக்டா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த படத்தோட அப்டேட்ஸ் நம்மள நெருங்க. இதுல புதுசா கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னா கேத்லீன் டென்வர் இந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. லைக் இப்பதான் இவங்களை ரீசெண்டா நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2ல ஆபி ரோல்ல பார்த்திருப்போம். அதே கேஸ்ட் மெம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ண போறாங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ட்ரஸ் மேல பலருக்கும் கோபம் தான் வந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆக்ட்ரஸை கொண்டு வராங்க, என்ன நடக்க போகுதோ. மோஸ்ட்லி கிடைச்சிருக்கக்கூடிய பிளாட் லீக்ஸ் படி இந்த ஒரு படம் லிட்டரலி ஹாலோவர்த்தை வச்சு தான் ஒரு பெரிய கதையாவே இந்த ஒரு படம் மூவ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இதுலயுமே காட்ஜிலாவும் காங்கும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறாங்கன்னு சொல்றாங்க. பட் இதுல ரெண்டு விதமான லீக்ஸ் ரூமர்ஸ் சுத்திட்டு இருக்கு. அது ரெண்டையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மெயின் வில்லன், அதாவது ஒரு டைட்டன் ஒன்று வரப்போகுது இல்ல. ஸோ அந்த டைட்டன் என்ன டைட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் காட்ஜிலா தான் வரப்போகுது. லைக் ஸ்பேஸ்ல இருந்து இறங்க போகுது, அதுக்கும் இவங்களுக்கும் தான் ஃபைட் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் அது உண்மை இல்லை
பொய்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கு, அதை நான் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா சூப்பர் நோவான் வேற இங்க டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா ஒரு சுப்பீரியர் பவர் ஒன்று வரப்போகுது. அதை எடுத்து தான் சண்டை போட போறாங்க. அப்படி பார்க்கும்போது சூப்பர் நோவான் வச்சிருக்காங்கன்னா நிச்சயமா ஸ்பேஸ் ரிலேட்டட் டைட்டன் இருந்தாதான் இந்த ஒரு டைட்டிலுக்கு கரெக்டா வேல்யூவா அதுக்கு சிமிலரா வச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்மளால ஒத்துக்க முடியும். அதனால மேபி இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஹியூமன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த காங் காஜிலா இவங்க பண்றது ஒரு அக்கப்போறதெல்லாம் பார்த்துட்டாங்க. தென் இதை தாண்டி மோனார்க்கையும் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணி லைக் ஹாலோவத்தை வந்து நம்ம கைப்பிடிக்கணும், ஹாலோவத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த பவர் சோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டைட்டன்ஸ்க்கு எதிராக கவர்மெண்ட்ஸே ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனா சேர்ந்து அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ஒரு ஹாலோவத்தை வந்து கான்கர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர்த்து ஒரு லைக் ஒரு சிவில் வார் மாதிரி மான்ஸ்டர்ஸ் பக்கம் நிற்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஹியூமன் குரூப் வரப்போது, மான்ஸ்டர்ஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் குரூப் வரப்போது, வேர்ல்ட்லேயே இது வந்து ஒரு பெரிய கேஸா வெடிக்குது. மான்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு ஒரு சில மக்களும் வந்து சேர்றாங்க. மான்ஸ்டர்ஸே வேணாம், அதெல்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் அந்த ஒரு பேட்டில் இறந்துருப்பாங்களா, அந்த மக்கள் அவங்க சொல்றதை கேட்டு அவங்க கூட நிற்கிறவங்க, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார் மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. அதுல இந்த மாதிரியான பேட்டிலும் ஒன்று நடக்க போகுது. அது வந்து ஹாலோவத்தில் வச்சு ஒரு பெரிய பேட்டில் லைக் ஒரு மெக்கானிக்கல் டைட்டனை தான் இவங்க வந்து உருவாக்கி இறக்கி விட போறாங்க அந்த ஒரு கவர்மெண்ட். அதுங்களுக்கும் இதுங்களுக்கும் நடக்கக்கூடிய பேட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ரூமரும் வந்துட்டு இருக்கு. இதுல எது உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஷூட்டிங் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில அப்டேட்ஸ் கிடைக்கும். பட் அதுக்கு இடையில டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சீசன் 2 கிடைச்சிடும். அது மேபி இந்த படத்துக்கு சிங்க் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், லைக் போஸ்ட் கிரெடிட்ஸ். ஏன் இந்த ஒரு படத்தோட டைம் லைனுக்குள்ள மேபி நடந்து போற மாதிரி கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த ஒரு மாஸ்டர்ஸ் ஃபிலிம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா 2027 மார்ச் 27 தான் வரப்போகுது. யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் நீங்க எந்த ஒரு ஸ்டோரி லைன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்பேஸ் காட்ஸிலா மாதிரியான ஒரு தரமான டெரிஃபிக்கான வில்லன் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த சைடு இந்த ஒரு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து ஒரு மெக்கானிக்கல் மான்ஸ்டர் ஆர் டைட்டனை இறக்கி விட்டு ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தால அது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.